ரஷ்ய அரசாங்கம் இந்த உலகத்திலேயே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு நியூக்ளியர் மிசைலை லான்ச் பண்றதுக்கான லான்ச் பேடை தயாரிக்கிற பணிகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ரஷ்யாவுடைய இந்த நகர்வு நேட்டோ நாடுகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரஷ்யாவோட அந்த பவர்ஃபுல்லான மிசைல் எது, ஸோ நேட்டோ நாடுகளுக்கு அது கலக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்ன, இந்த சமயத்தில் எதுக்காக இப்படி ஒரு லான்ச் பேடை ரஷ்யா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய பிளானட் லேப்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் ரஷ்யா மீது எடுக்கப்பட்ட சேட்டலைட் இமேஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ரஷ்யாவோட லேண்ட்ஸ்கேப்பையே சேட்டலைட் மூலமாக ஃபோட்டோ எடுத்து அதையெல்லாம் வச்சு ஒரு ஆய்வு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த ஆய்வை நடத்தும் பொழுது தான் ரஷ்ய அரசாங்கம் ரொம்பவே சைலண்டாக பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அந்த நிறுவனம் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவிலிருந்து வடக்கு பக்கமாக கிட்டத்தட்ட 475 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வால்கேடோ மற்றும் செப்சேரா இந்த இரண்டு நகரங்களையும் வேக வேகமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டு வர்றதை நோட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்பா, அது ரஷ்யாவினுடைய நிலப்பகுதி, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த வால்கேடோவும் செப்சேராவும் சாதாரணமான நகரங்கள் கிடையாதுங்க. இந்த ரெண்டு இடத்துலையுமே ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இவங்க தயாரிக்கக்கூடிய அணு ஆயுதங்களை இந்த ரெண்டு நகரங்கள்லையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ரெபாசிட்டரிஸ் அப்படிங்கிறத ரஷ்யா வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த நகரங்கள்ல ஒரு வித்தியாசமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு வர்றது இந்த நிறுவனத்தோட கண்கள்ல பட்டிருக்குது. உடனடியாக அந்த நிறுவனம் அப்படி என்னத்தை ரஷ்ய அரசாங்கம் இவ்வளவு வேகமா கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கும் பொழுதுதான் அது எல்லாமே ஃபிக்ஸ்டு மிசைல் லான்ச்சர்ஸ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. அது என்னப்பா ஃபிக்ஸ்டு மிசைல் லான்ச்சர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலா ஒரு மிசைலை லான்ச் பண்றதுக்கான லான்ச் பேட் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? ஸோ இந்த லான்ச் பேட் எல்லாமே எல்லா நாடுகளும் ஃபிக்ஸ்டா யாருமே வந்து வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா கொண்டு போற மாதிரி தான் தயாரிப்பாங்க. ஏன்னா ஃபிக்ஸ்டாக ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. அதுவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியுங்கும் பொழுது அதை நமக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து கொண்டு போய்க்க முடியும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ரஷ்ய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அதை அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணவே முடியாது, அந்த இடத்துல இருந்து மட்டும்தான் அந்த ஒரு பர்டிகுலர் மிசைலை லான்ச்சே பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரியான லான்ச்சர்ஸை இங்கே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்பா அதை ஈஸியாக அழிக்க முடியும் அப்படிங்கும் பொழுது ரஷ்யா இதுக்காக இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு லான்ச்சர்ஸ் அப்படிங்கிறத தயாரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ரஷ்ய அரசாங்கம் இதை சும்மா ஒன்றும் பண்ணலைங்க. அவங்க நாட்டிலே இருக்கக்கூடிய, அவங்க நாட்டில் என்னங்க, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மிசைலை ஏவுறதுக்கான ஒரு ஏவுதளமாக தான் இந்த ஃபிக்ஸ்டு லான்ச்சர்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாங்க. காரணம், அந்த மிசைலை எங்கேயும் தூக்கிட்டு போக முடியாது, ரொம்பவே வந்து ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு மிசைல். ஸோ அதனால் அந்த மிசைலுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு லான்ச்சர்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அப்படி என்னப்பா மிசைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூர்வொஸ்ட்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரஷ்யன் மிசைல் தான் அது. ஸோ எந்த அளவுக்கு இந்த மிசைல் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னா, ரஷ்யா கிட்ட பல மிசைல்ஸ் இருந்தாலுமே கூட ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டினே இந்த மிசைலை எந்த நாட்டாலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி புகழ்ந்த ஒரு மிசைல்னா அதுதான் இந்த பியூர்வொஸ்ட்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மிசைல். ஏன்பா இந்த மிசைல்ல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலேயே வேற எந்த நாடுகள்கிட்டையும் இப்படி ஒரு மிசைல் இல்லை அப்படிங்கிறதாங்க இதோட முதல் ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இந்த மிசைலில் பயன்படுத்தி இருக்கிற டெக்னாலஜி வேற எந்த நாடுகள்கிட்டையுமே இப்போதைக்கு மிசைல்ஸில் வந்து கிடையாது. அப்படி என்ன டெக்னாலஜின்னு கேட்டிங்கன்னா, நியூக்ளியர் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். அதாவது எல்லா மிசைல்ஸ்லையுமே நம்ம யூஸ்வலாக லிக்விட் ப்ரொபல்ஷனோ இல்லை சாலிட் ப்ரொபல்ஷனோ தான் பயன்படுத்துவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஃபியூயல் ஒன்று லிக்விட் ஃபியூயலோ இல்லை சாலிட் ஃபியூயலோ தான் இருக்கும். ஸோ இந்த ஃபியூயல் அப்படிங்கிறது இந்த மிசைலில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மிசைலோட ரேஞ்ச் அப்படிங்கிறதே இருக்கும். ஆனால் இந்த பியூர்வொஸ்ட்னிக் மிசைலில் பார்த்தீங்கன்னா ஃபியூயலுக்கு பதிலாக ஒரு நியூக்ளியர் ரியாக்டரே வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. அதாவது இந்த மிசைலை லான்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க சின்ன அளவுக்கு ஃபியூயல் அப்படிங்கிறத பயன்படுத்தப்படும். அதற்கு பிறகு எல்லா வேலைகளுக்குமே இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறத இந்த மிசைலுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அது காற்றுல இருந்தே வந்து அந்த காற்றை சூடு பண்ணுறது மூலமாக வர்ற எனர்ஜியை பயன்படுத்தியே அந்த ஒரு மிசைலை முன்னாடி போக வைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிசைலை வச்சு இந்த உலகத்தோட எந்த மூலையில் வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்த முடியும். ஸோ சிம்பிளாக இந்த
மிசைலுக்கு ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறதே இல்லை, அன்லிமிட்டெட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான மிசைல் தான் இது. இதை வச்சு அணு ஆயுத தாக்குதலையும் நடத்த முடியும் அப்படிங்கிறது மேலும் ஒரு சிறப்பு. அதை விட முக்கியமாக இந்த மிசைலை இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, மற்ற நாடுகள் எல்லாம் இன்னொரு நாடு மேலே இந்த மாதிரி மிசைலை வச்சு தாக்குதல் நடத்தணும்னா அந்த மிசைலோட ரேஞ்சுக்குள்ள அந்த நாடுகள் இருக்கிற மாதிரி அந்த நாட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு பிளேஸில் கொண்டு போய் அந்த மிசைலோட லான்ச் பேட் அப்படிங்கிறத வைப்பாங்க. ஆனால் ரஷ்யாவுக்கு அந்த தேவையெல்லாம் இல்லைங்க. இப்போ இந்த செஸ்பெரா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய லான்ச் பேடிலிருந்தே உலகத்தில் எந்த மூலையில் வேண்டுமானாலும், அமெரிக்காவாகட்டும் இல்லை அண்டார்டிகாவாகட்டும், எங்கே வேண்டுமானாலும் ஒரு தாக்குதலை நடத்த முடியும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பவர் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர் இப்போ ரஷ்யாவினுடைய கைகளுக்குள்ள இருக்குது. அதனால தாங்க இந்த மிசைல் ரொம்பவே ஹெவியாக இருக்கும், எங்கேயும் கேரி பண்ணிட்டு போகிறதுங்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். அதனால தான் இதற்கு ஒரு ஃபிக்ஸ்டான மிசைல் லான்ச் பேட் அப்படிங்கிறது வேணும். அதைத்தான் இப்போ ரஷ்யா தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அவங்களோட அணு ஆயுதங்களை எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்களோ அந்த நகரத்திலே தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ தட் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு அந்த அணு ஆயுதங்களை இந்த மிசைலில் மவுண்ட் பண்ணி ரஷ்யானால் எந்த இடத்துல வேணாலும் ஒரு அட்டாக் அப்படிங்கிறத பண்ண முடியும். நேட்டோ நாடுகள் இந்த ஒரு மிசைலுக்கு ஸ்கைஃபால் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த ஒரு மிசைலை எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான பிளான் அப்படிங்கிறதே இல்லை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மிசைல் ஒன்றும் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கிளைம் பண்ணுறாங்க. ஈவன் இந்த மிசைல்ஸ் ட்ரையல்ஸில் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, ரஷ்ய அரசாங்கம் சமீபத்தில் தான் அவங்களோட நியூக்ளியர் டாக்ட்ரைன் அப்படிங்கிறத மாற்றிருந்தாங்க. ஸோ நியூக்ளியர் டாக்ட்ரைன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாடு எப்போ அவங்களோட அணு ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான வரையறையை தான் நம்ம நியூக்ளியர் டாக்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் உதாரணத்துக்கு இந்தியாவை பார்த்தோம்னா நமக்கு நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதே மாதிரி ரஷ்ய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டு மேலே யாராச்சும் ஒருத்தர் அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாலோ இல்லை ரஷ்யாவை உருக்குலைக்கிற வகையில் வெறும் சாதாரண மிசைல்ஸை வச்சு ஒரு தாக்குதல் நடத்தினாலுமே கூட ரஷ்யா தன்னுடைய அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நியூக்ளியர் டாக்ட்ரைனில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சேஞ்ச் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சாதாரண ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினா நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம்னு சொல்லி ரஷ்யா டாக்ட்ரைன்ல வச்சிருக்கல. ஸோ அப்போதான் அதை புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலைமையில தாங்க உக்ரைன் அரசாங்கம் குர்ஸ்குக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க இல்லையா? ஸோ இதை ரஷ்ய அரசாங்கம் தனக்கு எதிரான ஒரு சேலஞ்சாக பார்க்குறாங்க. யூஸ்வலாகவே ஒரு நாடு அணு ஆயுதம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ள நுழைந்து தாக்குதல் நடத்துறதுக்கு மற்ற நாடுகள் எல்லாமே பயந்துக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நம்ம நுழைஞ்சு தாக்குதல் நடத்தி நம்ம மேலே ஏதாச்சும் அணு ஆயுதத்தை பயன்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். ஸோ இந்த ஒரு பயத்தை தான் நம்ம நியூக்ளியர் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அணு ஆயுதத்தை வச்சு பயமுறுத்தி அதன் மூலமாக தன்னோட நாட்டை பாதுகாத்துக்கிறதுக்கு பேர் தான் நியூக்ளியர் டிட்டரன்ஸ். அந்த ஒரு நியூக்ளியர் டிட்டரன்ஸ் வேலை செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி ரஷ்யா கடந்த சில வருடங்களாவே சொல்லிட்டு வர்றாங்க. இதற்கான ஒரு உதாரணமா தான் உக்ரைன் அரசாங்கம் குர்ஸ்குக்குள்ள நடத்தின தாக்குதலை ரஷ்ய அரசாங்கம் பார்க்குது. ஸோ ஒரு நியூக்ளியர் டிட்டரன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருந்தா, அதாவது என்னுடைய அணு ஆயுதத்தை பார்த்து உக்ரைனுக்கு ஒரு பயம் இருந்திருந்தா அவன் என் நாட்டுக்குள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்துவானா? நடத்த மாட்டான் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஒரு பயம் இல்லை. அதாவது அந்த நியூக்ளியர் டிட்டரன்ஸ் அப்படிங்கிறதே இப்போ பெருசாக வேலை செய்யறது இல்லை. அப்போ அதை வேலை செய்ய வைக்கணும்னா என்ன பண்ணணும்? தன்னோட நியூக்ளியர் டாக்ட்ரைனில் மேலும் சில மாற்றங்களை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா சொல்லியிருக்குது. ஸோ ஈவன் ஒரு கட்டத்தில் ரஷ்ய அரசாங்கம் ரொம்பவே இந்த டர்ட்டி பாம்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஜஸ்ட் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமல் டைரக்டாக சின்ன லெவலில் ரேடியேஷனை மட்டும் கொடுக்கக்கூடிய இந்த டர்ட்டி பாம்ஸ் மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தலாம். அப்போ தான் இந்த நியூக்ளியர் டிட்டரன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்ஸ் எல்லாமே முன் வச்சிருந்தது. இந்த நிலைமையில உக்ரைன் குர்ஸ்குக்குள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்துறது, அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணவுமே பார்த்தீங்கன்னா ரஷ்ய அரசாங்கம் இப்போ அவங்களோட நியூக்ளியர் டாக்ட்ரைன்ல சேஞ்ச் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான சேஞ்சை ரஷ்ய அரசாங்கம் பண்ண போகுது அப்படிங்கிறது இன்னும் கிளியரா தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு நம்பப்படுது. ஸோ ரஷ்யா என்னதான் அந்த நியூக்ளியர் டாக்ட்ரைனை மாற்ற போறோம்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னாலும் சில நியூக்ளியர் டாக்ட்ரைன்ஸை சீக்கிரட்டாக வச்சிருப்பாங்க. ஸோ சில விஷயங்களை தான் ஓப்பனாக சொல்லுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி சீக்கிரட்டாக இருக்கக்கூடிய நியூக்ளியர் டாக்ட்ரைன்ஸில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சை கூட ரஷ்யா பண்ணலாம். ஆனால் எப்படி என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.
ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் ரஷ்யா அவங்களோட நியூக்ளியர் டாக்டரைனை மாற்றும் பொழுதே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட பவர்ஃபுல்லான ஒரு நியூக்ளியர் மிசைலை லான்ச் பண்ணுறதுக்கான லான்ச் பேட் அப்படிங்கிறத ரஷ்ய அரசாங்கம் வேகமாக தயாரிச்சுக்கிட்டு வர்றது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகள்கிட்டையும் பெரிய அளவுக்கு அணு ஆயுதங்கள் இருக்கிறதுனால இது ரிலேட்டடாக பல ஒப்பந்தங்களையும் இந்த ரெண்டு நாடுகளும் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதை வச்சு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது ரொம்ப பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடும் இல்லையா. உதாரணத்துக்கு எந்த மாதிரியான மிசைல்ஸ்ல இந்த அணு ஆயுதங்களை மவுண்ட் பண்ணி வைக்கலாம், இந்த அணு ஆயுதங்களை எந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், எவ்வளவு வந்து வச்சிருக்காங்க, இது எல்லாத்தையுமே ஓப்பனா காட்டணும். இந்த மாதிரி பல விஷயங்கள்லயும் ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனா இந்த எந்த ஒப்பந்தங்கள்லையுமே ரஷ்யா இந்த பியூர்வெஸ்டிங் அப்படிங்கிற மிசைல அணு ஆயுதங்களை மவுண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ இனிமேல் ஒரு வேளை ரஷ்யா இங்கே ஒரு லான்ச் பேடில் ஒரு மிசைலை வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அமெரிக்கா ரஷ்யா கிட்ட பேசி ஒரு ஒப்பந்தத்தை போட ட்ரை பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு வாய்ப்புங்கிறதே இல்லாமல் வந்து போயிருக்குது. ஸோ 2026 பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒன்றும் முடிவுக்கு வரப்போறதா சொல்லப்படுது. ஸோ அப்பயாச்சும் வந்து இந்த ரெண்டு நாடுகளும் பேசுவாங்களா, என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. எது எப்படி பார்த்தாலும் நேட்டோ நாடுகளுக்கு இந்த மிசைல் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யா அவங்களோட நியூக்ளியர் டாக்டரிங்கில் என்ன மாதிரியான சேஞ்சஸை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.